வீரர் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார். ஆக இப்படி தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு காராகிரகத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே, நாட்டிலே நெருக்கடிகளை அமல்படுத்தப்பட்டிருக்கிற நேரத்திலே, தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடக்கிறது. தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெறுகிறது. அப்பொழுது பிரதமராக பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 2 தூதுவரை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். வந்த தூதுவர் தலைவர் கலைஞர் அவர்களை இல்லத்திலே சந்தித்து ஒரு கடிதத்தை தருகிறார்கள். அந்த கடிதத்தை எடுத்து நம்முடைய தலைவர் கலைஞர் படித்து பார்க்கிறார். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே, நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர நிலையை, நெருக்கடி நிலையை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்த்தால் தமிழ்நாட்டில் உங்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி கலைக்கப்படும். படித்து பார்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சிரித்துக் கொண்டே வந்த தூதுவரிடத்திலே சொல்லி அனுப்பினார். நாங்கள் தந்தை பெரியார் அவர்களால், அறிஞர் அண்ணா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். நாங்கள் இந்த பயமுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டோம். நாங்கள் இதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆட்சி என்ன, எங்கள் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டோம். வந்த தூதுவரத்திலே சொல்லி அனுப்பிவிட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரைகளை லட்சக்கணக்கான தமிழ் பொறுப்புடைய மக்களை ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிகிறார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்ய வேண்டும், விசா சட்டத்தை தளர்த்திட வேண்டும், சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும். தீர்மானம் வழிமொழியப்படுகிறது. அத்துறை மக்களும் திரண்டிருக்கக்கூடிய மக்களும் வழிமொழிந்தார்கள். அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்ட அடுத்த வினாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகள், நிர்வாகிகள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பலர் பல வழக்குகளில் சிக்குகிறார்கள், பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது 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 என்று செய்தி வருகிறது. அந்த நேரத்திலே தான் 500க்கு மேற்பட்டவர்கள் விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள். அண்ணன் செல்வேந்திரனாக இருந்தாலும் சரி, அண்ணன் கோசி மணி அவர்களாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்ஜி அவர்களாக இருந்தாலும் சரி, பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர் நானாக இருந்தாலும் சரி, எங்களை போன்ற 500 பேர் பானை சிறையில, திருச்சி சிறையில, மதுரை சிறையில, சேலத்தில, கோவையில, வேலூரில, கடலூரில, சென்னையில, இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் கைதிகளாக அடைக்கப்படுகிறோம். அதை தியாகமாக, அது என்னை பற்றி பேசுகிற நண்பர்கள் எல்லாம் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். மிசா ஓராண்டு சிறை என்றெல்லாம் நான் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். அதை நான் என்றைக்கும் தியாகமாக கருதியது கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நான் உயிரோடு இந்த தஞ்சை திலகத்துறையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? கொள்கை மரபன், நம்முடைய கழகத்துடைய கொள்கை தங்கம், கொள்கை விருப்பு செயலாளராக இருந்து மறைந்தாரே, விசா சட்டத்தின் கொடுமையை சிக்கி மறைந்தாரே அண்ணன் சிட்டி பாபு. நான் அவரைத்தான் இப்பொழுதும் எண்ணி பார்க்கிறேன். ஓராண்டு தான் நாங்களெல்லாம் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்று இருந்தோம். அண்ணன் எல்ஜி அவர்களும் எங்களோடு தான் இருந்தார். நாங்கள் நடைபெற்றிருந்த நேரத்தில் சென்னை சிறைச்சாலையில எந்தவித சுகத்தையும், இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சிறைச்சாலை நடைபெற முடியாத கொடுமை நடந்துச்சு சென்னை சிறைச்சாலையில். காரணம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி, நான் ஆட்சியாளர்கள் மீது கூட குறை சொல்லுறேன், அங்கிருந்த அதிகாரி திட்டமிட்டு சதி செய்து அங்க இருக்கக்கூடிய சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களை அச்சுறுத்த வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சதி செய்து ஒரு திட்டத்தை அங்கே தீட்டினார். இரவு 7 மணி 7:30 மணி ஆச்சா போதும். 9ஆம் நம்பர் பிளாக்ல, சென்னை சிறையில கடைசி பிளாக் 9ஆம் நம்பர் பிளாக். அந்த பிளாக்குக்கு வருவாங்க, லைட் எல்லாம் அணைக்க போவாங்க. உடைய இருட்டாயிடும், மயான இருட்டாக இருக்கும். இப்பெல்லாம் மயானம் சிறப்பா இருக்கு. இப்போ திமுக ஆட்சி இருந்த காரணத்தினால இருக்கும். ஆனா அந்த அளவிற்கு இருட்டையை செய்து ஒவ்வொரு அறையாக
9ஆம் நம்பர் பிளாக்ல ஒரு 10 அறை இருக்குன்னா ஒவ்வொரு அறையா திறப்பாங்க. ஒவ்வொரு அறையிலும் 10 பேர் 15 பேர் இருக்கும். ஒவ்வொரு அறையா திறந்து அந்த வெராண்டாவை நிற்க வச்சு அங்க இருக்கக்கூடிய அடியாட்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுவது ஆயுள் கைதிகள், கன்விக்ட் வார்டர்ஸ். சிறை சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த கொலைக்கான தண்டனையை அனுபவிக்கிற ஆயுள் கைதிகள், கன்விக்ட் வார்டர்ஸ். அந்த ஆயுள் கைதிகளை கொண்டு அடியாட்களாக பயன்படுத்தி எங்களையுமா அடிக்கிற, துன்புறுத்துகிற, காயத்தை ஏற்படுத்துகிற அந்த அரங்கேற்றத்தை அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. அநாகரிகமான முறையில, கேவலமான முறையில கொச்சைப்படுத்தி கட்சியை பெயர் சொல்லி, கட்சியினுடைய முன்னோடி தலைவர்கள் பெயரை சொல்லி, நீதான் எல்ஜியா, நீதான் சிட்டி பாபுவா, நீதான் ஆற்காடு வீராசாமியா, நீதான் மாவட்ட செயலாளா, நீதான் ஒன்றிய செயலாளா, நீதான் எம்எல்ஏவா, நீதான் எம்பியா என்ற வார்த்தைகளை வாரி வழங்கி என்னை தாக்குகிற நேரத்தில், என்னை தடியடிகளால் தாக்குகிற நேரத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினான் தெரியுமா? நீதான் கருணாநிதியின் மகனா, நீதான் முதலமைச்சர் பெற்றெடுத்த புதல்வனா என்ற வார்த்தைகளை வாரி வழங்கி நாங்கள் எல்லாம் தாக்கப்படுகிற காட்சி நடக்குது. ஒவ்வொருத்தரும் அடிபட்டு கீழே விழுறோம். இது என்ன கொடுமைன்னா, நாங்க தான் கடைசி பிளாக்ல, கடைசி ரூம்ல இருப்போம். ஒவ்வொரு அறையா முடிச்சு அடிச்சு உள்ள கொண்டு போட்டுவாங்க. முதலே அடிச்சு முடிச்சா கூட பிரச்சனை முடிஞ்சு இருக்கலாம். ஆனா எப்ப அடி விழுணும் ஏங்கி காத்துக்கிட்டு போனாங்க. ஆக அந்த சூழ்நிலையை துன்புறுத்தப்படணும். அண்ணன் சிட்டி பாபு ஒரு 10-15 பேர் ஒரு சுவச்சிலத்து சாட்சி அப்படியே அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் என்னையும் அடிச்சாங்க. நான் அப்படியே மயக்க நிலையில கீழே விழுகிறேன். இப்பயாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கேன் நான். ஆனா அன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் பாருங்க, 75. ஆக அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய என்னை அடிச்சு அப்படியே கீழே மயக்க நிலையில விழுறேன். நான் விழுந்திருக்கிற இடத்திலிருந்து ஒரு 25-30 அடிக்கு அப்பாற கழகத்துடைய பொதுவரப்பு செயலர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவரை அடிக்கிற அடியாட்கள் அப்படியே ஒரு பக்கத்தில் தள்ளிவிட்டு என்னிடத்தில் ஓடோடி வருகிறார் அண்ணன் சிட்டி பாபு. என்னை அடிக்கிற அடியாட்கள் இடத்துல கையெடுத்து கும்பிடுகிறார். இவனை அடிக்காதீர்கள், அவன் தாங்க மாட்டான். தாங்கின்ற உருவத்தை அவன் பெற்றிருக்கிறான், தாங்கின்ற வயதை அழைச்சிருக்கிறான், தாங்கின்ற உடலமைப்பை அவன் ஏற்றிருக்கிறான். அவனை நீங்கள் எப்படியெல்லாம் தடியடிகளால் தாக்கி காயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உடலில் ரத்தம் விளைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ரத்தத்தை, அந்த காயங்களை, தடியடிகளை என் மீது சுமத்துங்கள். அண்ணன் சிட்டி பாபு கையெடுத்து கும்பிட்டு கேட்ட குற்றத்திற்காக அவருடைய 2 கைகளை 2 பேர் பிடிச்சுக்கிட்டு, 2 கால்களை பிடிச்சுக்கிட்டு கீழே படுக்க வச்சு ஒரு 5-6 அடியாட்கள் லாடம் பதிந்திருக்கக்கூடிய பூட்ஸ் கால்களா அவர் வயிற்று ஏறி மிதிக்கிறார். நாளாக அது சீர் பிடிக்கிறது. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள் அப்படியே சீர் பிடிக்கிறது. மலம் கழிக்க முடியல, ரத்தம் வருது. நாளாக அவருடைய உடல் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெளியில மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் உள்ளே போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு அனுப்பி வைக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அறுவை சிகிச்சை நடக்குது. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், மனப்பூர்வமாக சொல்லுகிறேன், நெகிழ்வோடு சொல்லுகிறேன். சிறைச்சாலையில் நாங்கள் ஓராண்ட காலம் எந்த பாசத்தையும் அறியாமல் பார்க்காமல் இருந்தோம். சகோதர பாசத்தை, சகோதரி பாசத்தை, நட்பு பாசத்தை அறியாமல் இருந்தோம். ஆனால் நாங்கள் நேரத்திற்கு சாப்பிடுகிறோமா, ஒழுங்காக தூங்கிக் கொண்டிருக்கிறோமா, சிறையில் தரக்கூடிய மருந்துகளை ஒழுங்காக விழுங்கிக் கொண்டிருக்கிறோமா என்று எங்களையெல்லாம் கண்காணிப்பதிலே அவன் சிட்டி பாபு ஒரு தாய்க்கு தாயாய், ஒரு தந்தைக்கு தந்தையாய் இருந்த எங்களை பாதுகாத்த சிட்டி பாபு மறைந்து விட்டார் என்கிற செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. செய்தி கேட்டு நாங்கள் கலங்கினோம், புலம்பினோம். அந்த உருவத்தை காண, அந்த உடலை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆசைத்து அழ நினைத்தோம், போய்விட்டாய் என்ன என்று. ஆனால் முடியல. காரணம், நாங்கள் கூடாரத்திற்குள்ளே இருக்கிறோம், சென்னை சிறை கூடாரத்திற்குள் இருக்கிறோம். அவர் வெளியிலே இருக்கிறார். உள்ளே அவருடைய உடல் கொண்டு வரப்படவில்லை, அப்படியே அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கொடுமைகளை சந்திச்சு, இவ்வளவு சோதனைகளை, வேதனைகளை சந்திச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா போடக்கூடிய இந்த பொய் வழக்குகளால் அழிந்து ஒழிந்து விடும் கனவு காண்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர கழகம் அழிந்ததாக வரலாறு கிடையாது. யாரை நினைக்கிற, யாரை அச்சுறுத்துகிறார்? குண்டாஸ் போடுங்க, நீ குண்டா இருக்கணும்னா குண்டா சட்டத்தை போடணும்னா ஒன்னதான முதல்ல குண்டா சட்டத்தை போடணும். எதற்கெடுத்தாலும் நில ஆக்கிரமிப்பு. இப்ப புது வழக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, நில ஆக்கிரமிப்பு.
அதுக்கு ஒண்ணு பிரிவு. நில ஆக்கிரமிப்புன்னு வழக்கு போடுற, நாங்க வேண்டாம்னு சொல்லல. தவறு நடந்திருந்தா தண்டனை கூட நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்து விசாரணை நடத்தட்டும். ஆனால் எதையும் எஃப்ஐஆர் போடல, கம்ப்ளைண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. யார நினைக்கிற உடனே கைது கொண்டு போய் விசாரணைங்கிற பேர்ல ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிற. அதற்கு பிறகு எவனையாவது மிரட்டி அச்சுறுத்தி அவரிடத்துல ரிப்போர்ட் வாங்குற. அதற்கு பிறகு வழக்கு போடுகிற. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துற. அவன் பெயில்ல வந்துட்டா அடுத்து இன்னொரு வழக்கு, அதுலயும் பெயில்ல வந்துட்டா இன்னொரு வழக்கு. ஆக இப்படியே வழக்கு போட்டா பெயிலே வரான், போடுறா குண்டர் சட்டம் அப்படின்னு ஒரு குண்டர் சட்டம் என்ற அந்த வழக்கை போட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன கொடுமை இது? ஏதாவது நியாயம் இருக்கா? நில ஆக்கிரமிப்புனா 2006 இருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அறிவிச்சிய கலைஞர் என்ன சொன்னாங்க? 2006 இல்ல 2001 இருந்து எடு. ஏன் அன்னைக்கு அதிமுக ஆட்சி நடந்துச்சு. ஆக 2001 எடுத்தா கொடநாடு வந்துடும், அது மட்டும் இல்ல சிறுதாபுரம் வந்துடும். அந்த பயம் நேரடியாக இருக்கு, அதனாலதான் எடுக்க இருக்கு. அதான் உண்மை. ஆக அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப 2006 இருந்து கணக்கு எடுக்கிறேன்னா தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு 2006 ஒரு மார்க்கெட் வேணா அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏறி இருக்கும் 2011. ஆக ஜெயலலிதாவே அறிவிச்சுட்டாங்க நில ஆக்கிரமிப்பு புகார் கொடுத்தா நடவடிக்கைன்னு. ஆக இப்ப ஏதாவது புகார் கொடுத்தா இன்னும் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட கிடைக்காதா என்ன நப்பா செய்யற இன்னைக்கு பல பேர் வழக்கு. அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை என்ன செஞ்சாங்கன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு எல்லாம் போனாங்க, கணக்கெடுத்தாங்க யார் யாரு நிலம் வாங்கியிருக்காங்க. அதுல திமுக காரன் யாரு, அந்த திமுக காரனுக்கு வித்தவன் யாரு, அவனை பிடிச்சு அவரிடத்துல கட்டாயப்படுத்தி மிரட்டி ஒரு கம்ப்ளைண்ட். அவன் சில பேர் பயந்து போட்டிருக்காங்க, சில பேர் போட முடியாத மறுத்து இருக்காங்க. அது இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா அதை போய் மிரட்ட யார் அதிகாரி. ஆக இதையெல்லாம் நாம எதிர்த்து போராடுறோம், அது வேற நீதிமன்றத்துக்கு செல்லுகிறோம். ஆனா ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏதோ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய தண்டனையே வரக்கூடிய காலகட்டத்தில் வழங்குவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று கூட இங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதையும் தாண்டி சொல்லுகிறேன், ஏதோ ஆட்சி மாற்றம் வந்துதான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதல்ல. யார் பொய் புகார்களை தருகிறார்களோ அதற்கு உடந்தையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து கேள்விகள் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை அவர்கள் சந்தித்தாக வேண்டும். ஆக எதை வேண்டுமானால் செய்து விடலாம் என்ற திட்டமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதுதான் நம்முடைய நோக்கமா? மக்களுக்கு பணியாற்ற, மக்களுக்கு தொண்டாற்ற ஒரு மாற்றம் தேவை என்கிற அந்த உணர்வோடு மக்கள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சொன்னால், தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு மாற்றம் தேவை என்று கருதிய மக்களுக்கு ஏமாற்றத்தை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற உங்களுக்காக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து பாடுபடக்கூடிய தலைவர் கலைஞர் கரத்தை வளப்படுத்துவோம் என்ற உறுதியோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வரை மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் செந்தமிழ் உயிரினும் மேலான கழகத்தினுடைய பொருளாளர், நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஆளுயிர் அண்ணன் தளபதி உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.